அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து தெரிந்த பாடல்களை பாடி நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதில்களை தாண்டினேன் உன் பலத்தால். எல்லாரும் தெரிந்த பாடல் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டுவோமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்தினேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. இதுவரை நடத்தி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி. மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்க. அபிஷேகம் தந்து நன்றி நன்றி ஐயா.
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேனும் பலத்தான். கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேனும் பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சொல்லுமா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா பாடுறீங்க. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு வரிசையா ஒரு செட் ஆஃப் பழைய பாடல்கள் நம்ம பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் முற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கின்றேன். கரங்களை தட்டுவோமா? எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, உன் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை சில வேளை இமை பொழுதே நம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே நம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்மே கிருபையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்மே
அல்லேலூயா. ஒரு கோரஸ் மட்டும் பாடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா. இத்தனை கிருபைகள் நம் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அந்த ஒரு கோரஸ் மட்டும் நீங்க மாத்திரம் பாட போறீங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணி விடுவோம், நீங்க பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. அல்லேலூயா துதி அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவன் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவன் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே. அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் முளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவன் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவன் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அவன் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ
பெயர் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. ஆனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, ஆனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன்
எத்தனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இருந்ததா சொல்கிறார். இனி ஊடாய் நடந்தாலோ ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ அக்கினி ஊடாய் நடந்தாலோ ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கு இருந்ததா ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. யாதியின் மத்தியில் நீ எழுபிடு என்பீரே, யெகோவா ரப்பா என் சுகம் நீரானீரே என்ற பாடலை பாடுவோம். தெரிந்தவர்கள் எங்களோடு கூட இணைந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாட்களிலே 2025 வருடம் ஒரு பெரிய வியாதியினால் நான் பாதிக்கப்பட்டேன். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அதிகாலையிலே 1 மணிக்கு என்னுடைய வலது கை வலது கால் முழுவதும் செயலிழந்து விட்டது. காலையில் எழும்போது நான் பேசி பார்க்கிறேன், எனக்கு பேச்சும் வரவில்லை. குடும்பமாக உடைந்து போனோம். முந்தின நாள் வரையும் நான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன். அடுத்த நாள் காலையிலே இப்படி ஒரு இடியே விழுந்தது போல் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே புயலை போன்ற ஆபத்துகள் நம்மை நெருங்கி வருகிறது. அலைகளை போன்ற கடல் அலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம் அருகிலே நிற்பார். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நாங்கள் ஆஸ்பத்திரி செல்வதற்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகிவிட்டது. அது ஸ்ட்ரோக் ஒரு வேலை வந்தால் 5 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டும். அப்பொழுதுதான் ஸ்ட்ரோக்கு ரிவர்ஸ் ஆகும். ஆனால் டாக்டர்கள் பரிசோதித்து பார்த்து அதிக நேரம் ஆகிவிட்டபடியினால் உங்கள் பேச்சு இனிமேல் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு என்று சொல்லிவிட்டார்கள். நெருங்கி போனேன். ஆனால் கர்த்தர் கிருபையாக படிப்படியாக இம்மட்டும் பாட பேச ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருவேளை புயலை போல வருகிறது போல இருக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆதரவாக ஜெய கொடியேற்றுவார். அற்புதங்கள் சில வேளைகளே நடப்பதற்கு தாமதமாகலாம். சோர்ந்து போகாமல் அவருடைய முகத்தை நாம் பார்க்கும் பொழுது கட்டாயம் கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்திலும் ஜெயம் தருவார். அந்த கருத்தை உணர்த்து ஒரு பாடல் நீங்களும் எங்களோடு கூட இணைந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நீ
எல்லாம் நீரானீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், மீண்டும் என் அருகில் என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், மீண்டும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வருங்காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எங்கள் கன்மலை. வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எங்கள் கன்மலை. பொங்கி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளே. என் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே. நீரே என் தத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே. நீரே என் தத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எங்கள் கன்மலை. பொங்கி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எங்கள் கன்மலை. பொங்கி வரும் அலைகளிலே பாதத்தின் சுவடுகளே. இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே
காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். இப்படி வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொன்னீரே. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து எங்களை உம்முடைய தூய வழியில் நடத்துவீராக என்று மன்றாடுதலோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடும் எங்களோடும் நீர் பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான ஆராதனையிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த இரக்கங்களுக்காக நான் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அன்போடு இந்த ஊழியத்திலே எங்களை அழைத்து பயன்படுத்துகிறதான என்னுடைய திருச்சபையின் போதகருக்கும் அருமையான உபதேசர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் கூறிக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. என்னுடைய நினைவு சரியாக இருக்கும்னா 88 1980 38 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய சபை பிரதிஷ்டை பண்டிகையிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படி நான் வந்திருந்தேன். அப்போ இந்த ஆலயம்லாம் இல்லை, கன்வென்ஷன் கூடுகை மாத்திரம் உங்கள் நடுவிலே பேசுவதற்காக வந்தேன். வெள்ளிக்கிழமை கன்வென்ஷனில் நான் பேசினேன், சனி ஞாயிறு உங்களோட வந்த பிரதர்ஸ் பேசினாங்க. அந்த நாட்கள் இன்னும் பசுமையாக எனக்கு நினைவு இருக்கிறது. அதன் பிறகு இப்போ தான் மறுபடியும் வருகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் எனக்கு சாலைப்புதூர் ஆசீர்வாதபுரம் அப்படி சொன்ன உடனே மகிழ்ச்சியோடு நான் ஒத்துக்கிட்டேன். அருமையான ராமன் ஜேம்ஸ் சகோதரர் அவங்க சொன்னாங்க, உதயசேர் ஐயா ஒரு ஊழியக்காரங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். கட்டாயம் போகிறையா, சாலைப்புதூர் போய் ரொம்ப வருஷம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி. அதனால் இன்றைக்கு மறுபடியும், அதாவது அடுத்த ஜென்ரேஷனை பார்க்குறேன். ஒருவேளை நான் வரும்பொழுது ஒரு வயசு இருந்தவங்கெல்லாம் இப்போ 38 39 வயசில் இருப்பீங்க இல்லையா? அதுக்கப்புறம் உள்ளவங்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் பிறந்திருப்பீங்க. சரி, அதனால் எனக்கு என்னுடைய சொந்த ஊருக்கு வந்த ஒரு திருப்தி, ஒரு மகிழ்ச்சி எனக்கு இந்த ஊருக்குள்ளே வரும்போது இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான தலைப்பு, அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம். அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம். வாசிங்களேன், உபாகமம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மனப்பாட வசனத்தை. எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற. நான் ரொம்ப நாளாக யோசிப்பேன். நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வரலாற்று ஆசிரியராக, அதாவது நான் ஒரு வரலாற்று மாணவன், முதுகலை பட்டம் பெற்றவன், வரலாற்று மாணவன். அதனால் வரலாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வரலாறு ரொம்ப பிடிக்கிறதுனாலேயே இந்த பைபிள் படிக்கும்போது நிறைய சந்தேகம் வருது. இந்த மிடில் ஈஸ்ட் நமக்கு தெரியும், இஸ்ரேல் நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு. எகிப்து தான் செழிப்பான நாடு, ஏன்னா நைல் நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அது பிறகு ஈரான், ஈராக், லெபனான், சவுதி அரேபியா, நீங்கள் இஸ்ரேல், ஜோர்டான், இந்த நாடுகளுக்குள்ளெல்லாம் வந்தீங்கன்னா எல்லாமே பாலைவனமான ஒரு நாடு தான். இன்னைய வரைக்குமே பாலைவனமான நாடு. அப்போ நான் சின்ன வயதுலேருந்தே பைபிள் படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வரும்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னாரா ஆண்டவர்? பாலும் தேனுமா ஓடிச்சங்க? அவர் சொல்கிறாரு, இந்த கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற இந்த தேசம் நீ விட்டு வந்த எகிப்து போல் அல்ல. நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தில் உன்னுடைய கீரை பாத்திகளுக்கு காலால் அப்படி விலக்கி விட்டு தண்ணி பாய்ச்சிட்ட. ஏன்னா நீர் கோசைன் நாடு தான் இஸ்ரேல் மக்கள் தங்கியிருந்தாங்க. எகிப்தில் கோசைன்கிற பகுதி செழிப்பான பகுதி, நல்லா ஆற்று தண்ணி, நைல் நதி ஓடுகிற ஒரு பகுதி. அதனால் அவர் அழகாக சொல்கிறார் பைபிளில், காலால் அப்படி தட்டி விட்டே நீ தண்ணி பாய்ச்சிட்டு வந்துட்ட. அப்படிப்பட்ட தேசம் இல்லை நான் உனக்கு கொடுக்க போகிற தேசம். மாறாக மலைகளும் பள்ளத்தாக்குகளும் மணலும் உள்ள ஒரு தேசம். இது வானத்து தண்ணீரை, மழை தண்ணீரை குடிக்கிற ஒரு தேசம். வானம் பார்த்த பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம ஏரியாவில், அதை மாதிரி அப்படிப்பட்ட ஒரு தேசம்.
ஐயோ, இன்று வரையுமே இந்த மக்கள் அந்த தேசத்தை பண்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப செழிப்பாக்கிட்டாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே செழிப்பான ஒரு தன்னிறைவு பெற்ற விவசாய நாடுனா இஸ்ரேல் நாட்டை சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துச்சு. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இல்லை. அப்போ ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். அதுக்கான பதிலை தான் இன்னைக்கு அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் அப்படின்னா என்ன? இவர்கள் எகிப்து தேசத்தில் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அடிமைத்தனமான எகிப்து தேசத்திலிருந்து கடவுள் அவர்களை விடுதலை ஆக்கி வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே உள்ளே கொண்டு வந்தார். சரிதானா? இதான் யாத்திரை ஆகமம், எக்ஸோடஸ், யாத்திரை, நடைப்பயணம், விடுதலை பயணம்னா கத்தோலிக்க வேதாகமத்தில் விடுதலை பயணம் அப்படின்னு இருக்கும் இந்த தலைப்பு. 40 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க. இந்த 40 அதிகாரங்களில் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து அவர்கள் வனாந்திர வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது அவர்கள் சந்தித்த அற்புதங்களும் உண்டு, அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளும் உண்டு, அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய சண்டைகளும் உண்டு. எல்லாமே அவங்க சந்திச்சாங்க. இப்போ இது நடந்து முடிந்த சம்பவங்கள். ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தை கொடுத்துட்டார். ஆனால் இன்று திருச்சபை மக்களாகிய நீங்களும் நானும் என்ன பார்க்கணும்னா, நம்ம வாழ்கிற பூமியே அடிமைத்தன பூமியில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்கிற பூமி எல்லாமே எகிப்து தான். எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பாவத்துக்கு அடிமையாய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், சாபங்களுக்கு அடிமையாய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் பிரச்சனையும் போராட்டமும் தான் இருக்கு. இந்த பாவம் நிறைந்த இந்த அடிமைத்தன பூமியில இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா சுதந்திரத்தை கொண்டு வரணும் இல்லையா? சுதந்திரம்னா கிஃப்ட். ஆண்டவர் ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார். அது உண்மையிலேயே பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அல்லேலூயா. அவர் கானான் தேசத்துக்கு அன்னையை கொண்டு போனாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, பரம கானானுக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறேன். அப்போ இந்த வனாந்திரமான வாழ்க்கையில் அந்த 40 ஆண்டு காலம் நீங்கள் யாத்ராகமத்தை மறந்துடாதீங்க. யாத்ராகமத்தை அடிக்கடி படிங்க. கொஞ்சம் டல் அடிச்சுது, உங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் போர் அடிக்குது, கொஞ்சம் ஒன்றுமே ஓடலை, ஜெபம் பண்ண முடியல, ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கலைன்னு சில நேரம் ஃபேமிலியில் டிப்ரெஷனாக சோர்ந்து போகிற அந்த நேரத்தில் நீங்கள் டக்குன்னு யாத்ராகமத்தை எடுத்து படிங்க. இந்த யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் மக்கள் பாவத்திலிருந்து விடுதலையான பிறகு கானான் தேசம் வர்ற வரைக்கும் அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை அந்த நாட்களிலே அனுபவித்தார்களோ அதே பிரச்சனை தாங்க இன்னைக்கு நமக்கு இருக்கு. அல்லேலூயா. பைபிளில் இல்லாத எந்த குடும்ப பிரச்சனையும் நமக்கு புதுசாக நூதனமாக வரலை. ஏன்னா புது பேரில் வரும், புது பேட்டர்னில் வரும். ஆனால் ஒரே பாருங்களேன், நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மனிதர்கள் எல்லாருடைய உள்ளத்துலேயுமே எப்போவுமே அடுத்தவனோட சண்டை போடணும்னு ஒரு குணம் உண்டு. இது ரத்தத்திலே உண்டு. இதுக்காகத்தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, எதுக்கு அந்த ஊர் நல்ல ஊரில் சண்டை போட்டு இடப்பாங்களாம், நம்ம தனியாக ஆசீர்வாதபுரம்னு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி அந்த காலங்களில் தனித்தனியாக ஊர்களை உருவாச்சு இல்லையா? சில ஊர்களுக்கு மிஷினரிகள் கிறிஸ்தவ பேர் வச்சாங்க, கிறிஸ்தவ ஊராக மாற்றினாங்க. சில ஏரியாக்களில் சண்டை ரொம்ப இருந்ததுனால ஒரு ஊரையே உருவாக்குறாங்க. மிஷினரிகள் உருவாக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளெல்லாம் அங்கே குடியேற்றினாங்க. முதலூர் சொல்லலாமா? பெஸ்ட்டு உதாரணம். நல்லூர், ஆலங்குளம் பக்கம் நல்லூர், இதெல்லாம் காடு, கருவக்காடாக கிடந்த இடம். அந்த மாதிரி ஊர்களையே அவர்கள் உருவாக்கி பல ஏக்கர் நிலங்களை வாங்கி அதில் தேவனுடைய பிள்ளைகளை அங்கே குடி வச்சு ஒரு சர்ச்சு கட்டினாங்க. அப்படி உருவாக்கின ஊர்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் மனிதனுடைய மனதில் உள்ள அடிப்படை குணம் என்னன்னு சொன்னேன், சண்டை போடணும். ஏதாவது ஒரு காரணம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 2 சமுதாயத்தினர் ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அடிக்கடி சண்டை வரும். என்ன சண்டை வரும்? இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் சண்டை வரும். உடனே நம்மளுக்கு பார்ப்போம், ஐயோ இது ரொம்ப பிரச்சனையாக இருக்கு, அப்போ நம்ம சமுதாயம்லாம் சேர்ந்து தனியாக ஒரு இடத்துக்கு போயிருவோம்யா அப்படின்னு சொல்லி அவள் ஒரே சமுதாயமாக ஒரு கிராமத்தை உண்டாக்கிட்டான்னு வச்சுங்களேன். சண்டை இல்லாமல் சமாதானமாக இருப்பாங்கன்னு நினச்சிங்களா? இல்லை, அங்கேயும் சண்டை வரும். என்ன? வடக்கு தெரு தெற்கு தெருன்னு சண்டை வரும், அல்லது கிழக்கு தெரு மேற்கு தெருன்னு சண்டை வரும். வடக்கு தெருவில் ஒரு சிஎஸ் சர்ச்சு கட்டுவாங்க, தெற்கு தெருவில் ஒரு சிஎஸ்சி சர்ச்சு கட்டுவாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு டிசைன் தான் மாறுமே ஒழிய அந்த அடிப்படை குணம் என்ன செய்யலை, மாறல. கற்கால மனிதன் வேட்டையாடினான், தற்கால மனிதனும் வேட்டையாடுகிறான். அன்னைக்கு வேட்டையாடும் பொழுது கல் வச்சு வேட்டையாடினான். அப்புறம் இரும்பு காலம் வந்துச்சு,
இரும்பு கத்தி கபடா இந்த வாள் அதை மாதிரி வச்சு அதை வச்சு ஈட்டி அதை வச்சு வேட்டையாடணும். அதுக்கப்புறம் இப்போ துப்பாக்கி வந்தது, துப்பாக்கி வச்சு வேட்டையாடுறது. இப்போ ஏவுகணைகள்லாம் வந்துட்டு இருந்த இடத்துல பட்டன் அமுக்கினாலே வேட்டையாடிடலாம், ஒரு ஊரையே ஒரு நாட்டையே அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே நவீனங்கள், பெயர்கள், பொருட்கள் இதெல்லாம் மாறிக்கிட்டே வருதே ஒழிய பிரச்சனை அடிப்படையில் ஒன்று தான். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வரும் நாளிலே என்ன கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே இது மாபெரும் வாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் என்னுள்ள. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் என்னுள்ளத்தின் சொந்தமானார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ வனாந்தரத்தில் இந்த ஜனங்களை, எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டே வரும் பொழுது அவர்கள் சந்தித்த எல்லா காரியங்களும் தான் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய தெருக்களில் எல்லாம் அந்த பிரச்சனையை தான் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அற்புதங்களை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு செய்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய காரியத்தை பாருங்களேன். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யாத்ராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வசிப்பதற்கு எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்குவாயாக என்று மோசையின் இடத்துல சீனாய் மலையிலே உச்சியிலே அவர் சொல்றார். ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த வனாந்திர வாழ்க்கையில் காலையிலே ஆயத்தமாகி சீனாய் மலை உச்சிக்கு என்ன செய்வார்? போவார். சீனாய் மலை உச்சின்னொன்னே நீங்கள் இந்த இமயமலை, எவரெஸ்ட் சிகரம் அல்லது தொட்டபெட்டா சிகரம் அப்படி யோசிக்கக்கூடாது. நம்ம இந்தியா ஒரு அழகான நாடு, ஒரு காட் கிஃப்டட் லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். உலகத்திலேயே பெரிய நதிகள், உலகத்திலேயே பெரிய பெரிய அந்த மலைகள், எல்லாம் நம்ம ஊரில் இருக்குது, நம்ம நாட்டில் தான் இருக்குது. அதனால் மலையினோட பெரிய மலைன்னா பெரிய மலை இல்லை, சியோன் மலை, சியோன் பர்வதம்னா இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு டூரிஸ்ட் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன உயரமான பூமி. காலை போயிட்டு ஒரு 1 ஹவரில் கீழே இறங்கி வந்துடலாம். நம்ம இப்போ கூட போனீங்கன்னா அந்த சீனாய் மலையில் மேலே குகைகள்லாம் இருக்குது, நம்ம போயிட்டு வந்துடலாம். அப்படி ஒரு சின்ன இடம். ஆனால் மலைன்னு இங்கே எழுதியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பொத்த அப்படின்னு சொல்லலாம், ஒரு உயர்ந்த மேட்டு நிலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீனாய் மலையின் உச்சியில் எப்போதும் போய் மோசே ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பார். ஆண்டவர் அன்னன்னைக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லி நீ கீழே போய் ஜனங்களை வழி நடத்துப்பாம்பார். அவர் இறங்கி வந்து ஆண்டவர் இப்படி இப்படி சொன்னார், நம்ம ஆண்டவர் ஒன்று இந்த மக்கள் கேட்பாங்க. கேட்டு அதுபடி அவங்க அப்படியே நடந்து வந்து கொண்டே இருந்தாங்க. அப்படி வந்து கொண்டே இருந்த காலத்தில் ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 25:8 நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். 25:8 சொன்னார் மோசே, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். நான் எங்கேயோ ஒரு மலை உச்சியில் இருந்துக்கிட்டு ஓன்ட்ட பேசி நீ இந்த ஜனங்களை வழி நடத்துறத நான் விரும்பலை மோசே. ஜனங்கள் நடுவில் நான் வாழ விரும்புகிறேன். ஜனங்கள் நல்லவங்க இல்லை தான், இஸ்ரேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அவர் சொல்றாரு, 40 வருஷமாய் நான் இந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி அப்படின்னு இருக்கு. எத்தனை வருஷம் நடந்தாங்க? எகிப்திலிருந்து நடக்க துவங்கின முதல் நாள்ல இருந்து 40 ஆண்டு காலம் நடந்தாங்க. அப்ப ஆண்டவருக்கு முதல் நாளே அவங்களை பிடிக்காது. எகிப்திலிருந்து வெளியில வந்தாங்களே அந்த முதல் நாளே ஆண்டவருக்கு இவங்களை தெரியும். இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம், நன்றி இல்லாத ஜனம், நான் செய்த நன்மைகளை உடனே மறந்து கலகம் பண்ணுவாங்க, இவங்க என் வழிகளை அறிய மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு முதல் நாளே தெரியும். ஆண்டவருக்கு அவங்கள பிடிக்காது. அவங்க அப்படிப்பட்ட நல்ல ஜனமும் இல்லை இஸ்ரேல் ஜனம். ஆனாலும் என் பிள்ளை இல்லையா, அதனுடைய அன்பை பாருங்க. கள்ளனே ஆனாலும் நான் பெத்த பிள்ளை இல்லைன்னு நம்ம சர்ச்சில் அந்த காலத்தில் பாடுவோம், பழைய பாட்டு இல்லை? ஆமாம், அதை மாதிரி ஆண்டவர் இருக்கட்டும்பா, அவங்க மோசமானவங்க தான்,
இஸ்ரேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், ஆனாலும் என் பிள்ளை இல்லையா, அதனால் நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறேன். எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, டேபர்னேக்கிள், த ஃபஸ்ட்டு சர்ச், த மொபைல் சர்ச் இல்லையா, அப்பப்போ சுருட்டி தோளில் வச்சு ஆசாரியர்கள் சுமந்துக்கிட்டு போவாங்க. எங்கே மேகம் நிற்கிதோ டக்குன்னு அங்கே விரித்து அங்கே சர்ச்சை போட்டு அங்கே பலி செலுத்து கொண்டாட பண்டிகையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு நடமாடும் ஆலயம் தான் ஆண்டவர் நமக்கு தந்த முதல் ஆலயம். அப்போ அந்த ஆலயத்தில் சொல்லும் பொழுதே அவர் சொல்கிறாரு, மோசே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு இடையில் ஒரு திரைச்சலையை தொங்க விடு. ஏன்னா ஜனங்கள் அசுத்தமானவர்கள், நான் மகா பரிசுத்தம், அவர்கள் இருள் அப்படின்னா நான் ஒளி. அவங்க இனிய பார்க்கக்கூடாது, அவங்க இனிய பார்த்தா செத்துருவாங்க. அவ்வளோ மகிமையான கடவுள் நான். அதனால ஒரு திரைச்சலையை தொங்க விட்டு திரைச்சலைக்கு உள்ள கிருபாசன பெட்டி வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் பாருங்க. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் முதல் வரி வாசிங்க. அங்கே நான் உன்னை சந்திப்பேன் என்றார். அந்த ஆலயம் தாங்க அப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து 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 இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையாய் நமக்கு ஒரு ஆலயத்தை கடவுள் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படினால் இந்த ஆலயம் என்ன, இந்த ஆலயத்தினுடைய நிலவரம், இந்த ஆலயத்தினுடைய தகுதி, இந்த ஆலயத்தினுடைய காரியம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த ஆலயத்தில் உங்களை சந்திப்பதற்காக நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ இருக்கும். ஒரு பக்தன் பாடுறாரு, கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று, கண்டேன் என் கண் குளிர கொண்டாடும் விண்ணோர்கள் பூமானை கையில் ஏந்தி, கொண்டாடும் விண்ணோர்கள் பூமானை கையில் ஏந்தி, கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று, கண்டேன் என் கண் குளிர, கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று, கண்டேன் என் கண் குளிர கொண்டாடும் விண்ணோர்கள் பூமானை கையில் ஏந்தி, கொண்டாடும் பூமானை கையில் ஏந்தி, கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று, கண்டேன் என் கண் குளிர. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஆராதனைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நம்ம எதுக்கு வர்றோம்னா, நம்ம ஆண்டவரை சந்திக்க வருகிறோம். அவர் சொல்றாரு, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். 21ஐயும் 22ஐயும் சேர்த்து வாசிங்க. இப்ப யாத்ராகமம் 25, 21, 22. வை, பெட்டியினுள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வை, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். தன்னுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் சந்திப்பதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்த இடம்தான் தேவனுடைய வீடு, ஆலயம். இப்போ இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுதே நம்ம எப்படி வரணும்னா, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டவரை பார்க்க போகிறேன். ஒருவேளை இந்த வெற்றி கண்களால் அவரை நம்ம என்ன செய்ய முடியாது. ஒரு மாதிரி கதை கேட்குற மாதிரி இப்போ வந்திருக்கீங்க. அவரை பார்க்க முடியாது. இந்த வெற்றி கண்கள் நேக்கடையினால பார்க்க முடியாது. பார்க்க முடியாட்டி என்ன, நம்ம மூளையும் தான் நம்ம பார்க்கல, மண்டைக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறோம்ல, நம்புறோம்ல இல்லை. வாத்தியார் சொல்லுவார், மண்டையில் என்னடா களிமண்ணாக இருக்கும்பார். யார் மண்டையிலேயே களிமண் இருக்குமா? எல்லார் தலையிலையும் மூளை தான். சிலர் பயன்படுத்துகிறாங்க, சிலர் பயன்படுத்தலை, அவ்வளோதான். அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து ஆராதனையில் பயபக்தியோடு நீங்கள் அட்டன் பண்ணாலே ஆண்டவர் உங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும். ஜெப நேரத்தில் உள்ளத்தின் வேதனையோடு நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை கூட அவர் விடமாட்டார், கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை சந்திக்கிற இடத்துக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் வருகிறோம். ஒருவேளை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இனி வருகிற நாட்களிலே எந்த ஆராதனையாக இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, எந்த ஆராதனையாக இருந்தாலும்
பைபிளில் ஒரு அழகான சம்பவம் இருக்குது. யோவானுடைய நற்செய்தி நூலில் கடைசியில் இருக்குது. இப்போ வசனம் எடுக்கல, எனக்கு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால் பாருங்கள், யோவான் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார். இன்னைக்கு தான் அவர் உயிர் தெழுந்து எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு தான் இந்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன்னு 7 நாளைக்கு பேர் வச்சுருக்கோம். அன்னைக்கு அப்படி கிடையாது. வாரத்தின் முதலாம் நாள் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிறுன்னு வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் அவர் உயிர் தெழுறாரு, அப்படி வச்சுக்கிடுவோம். உயிர் தெழுந்த அன்னைக்கு அவர் எங்கே போகிறாரு? சாயங்காலம் நேர எம்மாவுங்கிற கிராமத்தில் சீசர்கள் பயந்து போய் உள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்காங்க, அங்கே உள்ளே போய் உங்களுக்கு சமாதானம் அப்படின்றார். அப்படி அவங்களுக்கு ஆச்சரியம் பார்க்குறாங்க, அப்பா ஆண்டவர் வந்துட்டாரியா. ஆனால் நம்மால் இங்கே மிஸ்ஸிங். தோமா, இந்தியாவுக்கு சுவிசேஷகரா மிஷினரியாக வந்த தோமா ஆண்டவர் வரும்பொழுது அங்கே இல்லையா? அவர் வந்தார், பேசினார், ஆசீர்வதிச்சார், போயிட்டார். மாயமாக மறைஞ்சி பூட்டின ரூமுக்குள்ளே உள்ளே வந்தார். அதே ஒரு ஃபிசிக்கலுக்கு அப்பாற்பட்டது இல்லையா, ஃபிசிக்ஸு. உள்ளே வந்துட்டார், திரும்ப அப்படியே போயிட்டார். அதுக்கப்புறம் தோமா லேட்டாக வந்தோடனே மற்ற சீசர், ரொம்ப தமிழ் வேதாகமம் நம்ம கையில் வச்சுக்க ரொம்ப அழகாக இருக்கும். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவன்கிட்ட சொன்னாங்க. சொல்லும் பொழுது தோமா சொன்னார், நோ நான் நம்ப மாட்டேன். நான் அவர் அந்த காயங்களில் நான் என்ன செய்யணும், விரல் வச்சு பார்த்தா தான், அதுவும் விழாவில் குத்துறதை கரெக்டாக பார்த்தாரான்னு தெரியல, விழாவில் நான் அந்த காயத்தை வச்சு பார்த்தா தான் என்ன செய்வேன், நம்புவேன் அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம தமிழ் வேதாகமம் அழகாக மொழிவது ஒரு வசனத்தோடு முடியும். அடுத்த வசனம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு. அன்னைக்கு வாரத்தின் முதலாம் நாள் சண்டே, சந்திக்க தவறியாச்சு. அடுத்தால 8 நாள் கழிச்சு எந்த நாள் வரும்? அடுத்த சண்டே வரும், அப்படிதானே? அடுத்த 8ஆம் நாள் அடுத்த சண்டே வரும். அப்போ ஒரு சண்டே நீங்கள் சர்ச்சில் வந்து ஆராதித்து அவரை சந்திக்கிறத விட்டுட்டீங்கன்னா அடுத்து அவரை சந்திக்க எத்தனை நாள் காத்திருக்க வேண்டியிருக்கும் சொல்லுங்க? இப்போ படித்தவங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க, உங்கள் உள்ளத்துலலாம் ஒரு என்ன பிரசங்கியா இப்படி தப்பாக பேசுறீங்க, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி வந்தாலும் அங்கே உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார்ல. ஆமாம். அப்போ குடும்பத்தில் அங்கே வீட்டு ஜெபத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளாக முழங்கல் போட்டால் அங்கே இயேசுநாதர் வரமாட்டாரா? அப்போ நாங்கள் சந்திப்போம்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு 4 பேர் காட்டுக்குள்ளே போய் ஜோம் பண்ணுவோன்ட்டு முழங்கால் போட்டு அங்கே ஜோம் பண்ணால் இயேசுநாதர் வராமல் போயிடுவாரா? சரி, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆலயத்தில் ஒரு விஜில் சர்வீஸ் வச்சா அந்த சர்வீஸுக்கு ஆண்டவர் வரமாட்டாரா? வருவாருங்க. ஏன்னா 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே எங்கே கூடி வந்தாலும் அங்கே உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர், வார்த்தை தவறாது அவர் அது தியாலஜி, அது கட்டாயம் இருக்கார். ஆனால் எத்தனை ஆராதனைகளில் நீங்கள் காரியங்களில் நீங்கள் ஆண்டவரை சந்தித்தாலும், ஆண்டவர் உங்களை சந்தித்தாலும், அவர் உங்களை பிரத்யேகமாய் சந்திப்பதற்கு தெரிந்து கொண்ட இடம் இந்த தேவனுடைய ஆலயம், அது சண்டே சர்வீஸ். அல்லேலூயா. அதனால தான் எபிரேயருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எபிரேயர் வாக்கியம் சொல்வார், சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்கும்படி நீங்கள் சக விசுவாசிகளுக்கு புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அக்கா போன வாரம் ஏன் உங்களை காணும், நீங்கள் உட்கார்ந்த இடத்துல ஆளை காணுமே. ஏன்னா நம்ம ஒரு இடத்த பட்டா போட்டு வச்சுருப்போம், அந்த இடத்துல ஆள் இல்லைனாலே தெரிஞ்சிடும் அந்த அக்கா வரல அப்படின்னு. அடுத்த வாரம் ஏன் வரல, இந்த மாதிரி நான் அங்கே தூத்துக்குடி போயிட்டேன், திருநெல்வேலி போயிட்டேன். சண்டே வராமல் இருந்துடாதீங்கக்கா, சண்டே கட்டாயம் அப்படி புத்தி சொல்லணுமா? நம்ம என்ன செய்யணுமா? ஆமாம், போதகரே ஒருத்தருக்கா ஃபோன் போட்டு போன வாரம் ஏன் நீங்கள் வரல அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர், பிரதர் ஏன் போன வாரம் உங்களை காணும், இங்கே வாங்க, வந்துட்டு கூட ஆஸ்பத்திரி போங்க அப்படி சொல்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி ஏன் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாதுன்னா, நீ அப்புறம் கடவுள் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காருங்க. உங்கள் எத்தனை பேர் வருவீங்கன்னு அவருக்கு தெரியும். வந்து உங்கள் முகத்தெல்லாம் பார்க்காரு அப்படின்னா உங்களை குறித்த ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கார். இது ஏதோ சடங்காச்சாரம் இல்லை, சர்ச்சுக்கு வர்றது ஜெபம் பண்ணுறதெல்லாம் சடங்காச்சாரம் இல்லை, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு வாரமுமே உங்களுக்கு ஒரு செய்தி வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு காரியம் வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகணும். ஒன்றுமே என்ன பிரதர் இப்படிலாம் சொல்கிறீங்க, கேட்க நல்லா இருக்கு, ஆனால் நாங்கள் வழக்கமாக பாட்டு பாடுறோம், வழக்கமாக ஜெப ஆராதனை பண்ணுறோம், வழக்கமாக ஒரு பிரசங்கம் அப்படி தான் கேட்டு போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷலாக நாங்கள் ஆண்டவரை சந்திச்சிட்டோம், ஆண்டவர் எங்களை என்ன ஆசை? அதனால் சொன்னேன்,
வெற்றி கண்களுக்கு புலனாகாது, நம்முடைய காதுகளுக்கு அது கேட்காது. ஆனால் இந்த இடத்துல அப்படியே ஒரு ஆவிக்குரிய காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லணும்னு நினைக்காரோ அதை எப்படியாவது உங்கள்கிட்ட சொல்லிடுவார். நீங்கள் ஆரம்ப ஜெபத்திலேருந்து முடிவு வரைக்கும் இங்கே இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? சர்ச்சை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இருக்கணும், இடையிலலாம் வரக்கூடாது. அப்போ நீங்கள் முதல்ல வந்துட்டீங்கன்னா ஆரம்ப ஜெபத்தில் இருந்து இறுதி ஆசீர்வாத ஜெபம் வரைக்கும் நீங்கள் அட்டென்டிவாக கவனிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஜெபத்தின் மூலமாய், ஒரு பாடலின் ஒரு வரியின் மூலமாய், அல்லது செய்தியின் ஒரு வசனம் மூலமாய் கர்த்தர் அன்னைக்கு உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அவர் காரியத்தை அவர் கட்டாயம் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. அது ஆவலோடு வந்து உட்கார்ந்துருக்கணும். அதனால தான் தாவீது சொன்னார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது எப்படி இருந்துச்சு? மகிழ்ச்சியாக இருந்தேன். மகிழ்ச்சி. ஏன்னா தேவாதி தேவனை நான் சந்திக்க போகிறேன். என்னுடைய வேதனை, கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லா பாரத்தையும் நான் இறக்கி வைக்க போகிறேன். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏசப்பா எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். நான் 1000 காரியம் கேட்பேன், ஆனால் அவருக்கு அதில் எதை இப்போ கொடுக்கணும், எதை கொஞ்சம் லேட்டாக கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் தருவார். தந்துச்சார். ஆசீர்வாதத்தோடு நான் சர்ச்சு முடிஞ்சு போகிறேன். அல்லேலூயா. இப்போ கடவுள் நம்மை சந்தித்தால், ஆண்டவரை நம்ம சந்திக்கும் பொழுது அங்கே நிறைய காரியம் நடக்கும். அதில் 2 காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். சரிதானா? ரைட். முதல் காரியம் சங்கீதம் 32:8. தெரிஞ்ச மனப்பாடமான சங்கீதம் தான். வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து. அவ்வளோதான், அவ்வளோதான். ஆண்டவரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களுக்கு சில ஆலோசனைகளை தருவார். நான் உனக்கு போதித்து போதனை செய்வார். ஆண்டவரை நீங்கள் சந்திக்க வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒரு செய்தியை உங்களுக்கு வச்சிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் மொத்தமாக நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், அதில் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அது எல்லாருக்கும் சொந்தமானது. ஆனால் ஆண்டவர் இந்த ஆராதனையின் வழியாய் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஒவ்வொருவரோடும் ஒரு காரியத்தை, ஒரு ஆலோசனையை அதை ரொம்ப கருத்தாய் அவர் உங்களுக்கு சொல்லுவார். அதனால தான் சொன்னேன், ஆராதனையும் போது ரொம்ப அட்டென்டிவாக இருக்கணும். பொதுவாக நம்ம திருச்சபையில் இந்த அறிவிப்பு வாசிக்கும் போது நம்ம ஆட்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா அறிவிப்பில் ஓதேசியாரோ ஐயரோ சின்ன தப்பு விட்டுறப்படாது, உடனே முடியும் சண்டைக்கு வந்துடும் இல்லையா? சரி, அறிவிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கிற ஆட்கள் பிரசங்க ஆரம்பிச்சோன்னா தூங்கிடுவாங்க. ஏன்னா நல்ல ஃபேனு அந்த காலத்தில், இப்போ ஏசி நல்ல சுகமாக இருக்கும் இல்லை? ஆரம்ப ஜெபத்தில் இருந்தே நீங்கள் கவனிக்கணும். உதயசியார் தான் 4 வாரம் நடத்துகிறாங்க, 1 வாரம் ஐயா வராங்கன்னு வச்சுக்கிடுவோமே. ஒரு 3 வாரம் உதயசியாரை நடத்துகிறாங்க, ஆரம்ப ஜெபம் பண்ணுறாங்கன்னா ஒரே ஜெபம் மாதிரி தான் இருக்கும். அன்புள்ள ஆண்டவரே, ஏன்னா அவர் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பார், அதை தான் பேசுவாங்க. அன்புள்ள ஆண்டவர் நமக்கு கேட்டு கேட்டு என்ன இருக்குமா, சார் ஜெபம் பண்ணுவாங்கன்னு எதையுமே கவனிக்கிறது இல்லை. ஜெபம் பண்ணி முடியவும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆமேன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக எழுந்து நின்று நம்ம எல்லாரும் இந்த பாட்டு அவ்வளோதான். இப்படியே நம்ம மெக்கானிக்கலாக பழகிட்டோம்ல. இனி அப்படி இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்ணும்போது ஏதாவது ஒரு வார்த்தை அல்லது ஒரு வசனத்தை வித்தியாசமாக சொல்லுவாருங்க. அதான் உங்களுக்கு செய்தி. நீங்கள் அட்டென்டிவாக இருந்தீங்கன்னா ஆரம்ப ஜெபத்திலேயே அவங்க ஒரு ஜெபம் பண்ணுறோம், ஆராதனை ஆசீர்வதி, இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள சபையார் எல்லாத்தையும் அழைத்துவார், இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு வார்த்தை இருக்கும், திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை தான் அன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற ஆலோசனையாக இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆரம்ப ஜெபத்தை முடித்து பாமாலை பாடல், கீர்த்தனை பாடல், எந்த பாடலாக இருக்கட்டும், அந்த பாடலினுடைய பொருளை உணர்ந்து நல்ல ஸ்க்ரீனில் அழகாக இப்போ உங்களுக்கு போடுறதுனால ஸ்க்ரீனில் ஒரு ஃபுல் ஸ்டான்ஸாக வந்துடும். அப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ அழகாக அந்த அர்த்தத்தோடு அதை பாடுங்களேன். அன்றைக்கு ஆராதனையில் செலக்ட் பண்ண அந்த பாடல் உங்களில் பலருக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலைமையை சுட்டி காட்டுவதாக இருக்கும். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதாய் அமையும். எல்லா காரியத்திலையும் அறிவிப்பில் கூட ஆண்டவர் உங்களோடு பேச முடியும். ஆண்டவருக்கு யார் கூட வேண்டுனாலும் எப்படி வேணாலும் பேசுவார். நம்புறீங்களா? நேபுகாத்து நேச்சார், அவனுக்கும் இயேசுநாதருக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? கிடையாது. கோரேஸ் அந்த ராஜா, பெர்சிய ராஜா, அந்த ராஜாவுக்கும் இயேசுநாதருக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? கிடையவே கிடையாது.
ஆனாலும் நெபுகாத் நேச்சாரோடும் கர்த்தரால் பேச முடியும், கோரேசோடையும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும், பேச முடியும். இன்னொரு காரியம் பாருங்க, யோபுவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7, 8 கொஞ்சம் வேகமாக வாசிங்க, முடிச்சிடலாம். வாசிங்க. இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார், போதிக்கும், ஆகாயத்து பறவைகளை கேள், அறிவிக்கும், அல்லது உயிரற்ற இந்த பூமியாவது விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசமே பண்ணும். ஆழ்கடல் மச்சங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு விவரித்து சொல்லும். 4 காரியம் இருக்கு நம்ம பைபிளில். கத்தோலிக்க வேதாகமத்தில் 5 காரியம் இருக்கு. இன்னொரு காரியம், ஊரும் பிராணிகளை கேட்டுப்பார், ராப்டைல்ஸ், அது கூட அங்கே இருக்கு. 5. அப்போ ஆண்டவர் தன்னுடைய செய்தியை எப்படிலாம் பேசுறது? இப்போ சர்ச்சுக்குள்ளே வர்றவங்களுக்கு மைக்கு போட்டு பிரசங்கத்தின் மூலமாக பேசுகிறாருங்க. சர்ச்சுக்குள்ளே வராதவங்க வெளியில் இருக்காங்க, அவங்ககிட்ட எப்படி பேசணும்? ஆண்டவர் பார்க்குறாரு, இயற்கையின் மூலமாய் பேசுகிறார், மிருகங்களின் மூலமாய் பேசுகிறார், பறவைகளின் மூலமாய் பேசுகிறார். உயிரற்ற இந்த நிலமே அவங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. சமுத்திரத்து மச்சங்கள் வழியாய் பேசுகிறார். நம்ம ஆண்டவருக்கு இவர் தான் இந்த சஃபாரி போட்ட அந்த ஊழியக்காரர் தான் வேணும், இவரை விட்டால் எனக்கு வேறு ஆள் இல்லை அப்படி ஹோல்சேல் டீலர் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருக்கு யாரை வைத்து வேண்டுமானாலும், எதை வைத்து வேண்டுமானாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்தியை சொல்லிடுவார். அல்லேலூயா. அதனால தான் சொல்ல, சாக்கு போக்க உனக்கு இடம் இல்லை. சாக்கு போக்கு ரோமர் 2 அழகா சொல்லு, சாக்கு போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை, எல்லாமே உனக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கார் ஆண்டவர். அதனால் நம்ம தான் கவனமாக ஆராதனையில் வந்து கவனிக்க. நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்லுவேன்? ஆலோசனை. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், இல்லையா? அப்போ ஆண்டவர் ஆலயத்தில் உங்களை சந்திப்பதற்கு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சொல்லணும்னா, 1ஆம் மணி அடித்த உடனே அவர் வந்துடுவார். நம்ம தான் லேட்டாக வந்துக்கிட்டே இருக்கோம். லேட்டாக வரக்கூடாது, அவருக்கு அப்புறம் வரக்கூடாது. இதே மாதிரி ஒரு கிராம சபையில் என்னைய பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க அயர்வாள். அன்றைக்கி நற்கரண ஆராதனை, நீ வா அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய நண்பர். சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் எப்போ 1ஆம் மணி அடிக்கக்குள்ளே போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். 1ஆம் மணி அடிக்கக்குள்ளே போயிட்டு அயர்வாள் வந்தாச்சு. ஐயா அன்னைக்கு நற்கரண ஆராதனைங்கிறதுனால உபதேசியாரையும் காணும், கோயில்ட்டியாரையும் காணும். ஐயா வந்து எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிக்கிட்டு இருக்கார், பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கார். ஐயா எனக்கு கேட்கணும் போல இருக்கு, சரி பொறுமையாக இருப்போம், நடக்கட்டும், நம்மளும் தான் வந்துட்டோமே அப்படின்னு சொன்னோடனே ஐயா அதுக்கப்புறம் பார்த்தா கோயில்ட்டியார் வந்தார். மணி அடிங்க கோயில்ட்டியார் அப்படின்னார். கோயில்ட்டியார் முதல் மணி அடித்தார். அடித்த உடனே நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதன் பிறகு கொஞ்சம் நேரம் ஆச்சு, டக்குன்னு எந்திரிச்சார் அயர்வாள். உட்காந்துருக்க அயர்வாள் டக்குன்னு எந்திக்கிறார். அப்போது உதவிசாரெலாம் அங்கி போட மாட்டாங்க, வெறுமனே பேண்ட்டு ஷர்ட்டு வேஸ்ட்டு சட்டை, அந்த காலகட்டம். ஒருத்தர் வந்தார், வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டை போட்டுருந்தார். உடனே அயர்வாள் எழுந்துச்சு, பிஷப் வாங்க அப்படின்னார். எனக்கு பிஷப் யாருன்னு தெரியும், இவரை போய் பிஷப்புக்காரு அப்படின்னு ஒன்று எனக்கு ரொம்ப இதாகி போச்சு. பிரசங்கெல்லாம் முடிஞ்சு நாங்கள் அயர்வாள் நானும் சேர்ந்து தான் போனோம். சேர்ந்து கிளம்பும் போது நான் கேட்டேன், என்ன ஐயா அவருக்கு உதவிசார் தானே, சார் தானே, அவரை போய் நீங்கள் பிஷப்புங்கிறீங்க? நான் ப்ரெஸ்பைட்டர் ஐயர், நான் வந்த பிறகு லேட்டாக வந்தால் அவர் யாராக இருக்கும், பிஷப்பாக தான் இருக்கும். உதயசாரெலாம் எனக்கு முந்தைய வந்துடுவார், எனக்கு அப்புறம் வராருன்னா. அப்போ ஏசுநாதர் வந்த பிறகு நம்ம வர்றோம்னா நம்ம ஏசுநாதரோட பெரிய ஆளாக இருந்தால் தான் லேட்டாக வரலாம், இல்லைன்னா கரெக்டாக என்ன செய்யணும் சொல்லுங்களேன். கலெக்டர் நம்ம ஊருக்கு மனு வாங்க வராரு, இந்த 5 வருஷம் எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்த எம்எல்ஏ வாரான் நம்ம ஊருக்கு வராரு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே விஏஓ தலையாரி நம்மளை லைனில் விட்டுறாங்க, ஐயா வராங்க அப்படின்னு வந்து நிற்கும். சர்ச்சுக்கு மட்டும் லேட்டாக வரும், என்ன நியாயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது ஆண்டவர் நம்மை சந்திக்கும் பொழுது நம்மகிட்ட பேசுகிறதுக்கு நிறைய காரியத்தை வச்சுருக்கிறார், நிறைய காரியத்தை வச்சுருக்கார். 2வது ஒரு காரியம் வேகமாக சொல்லி முடிச்சேன். லூக்காவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. லூக்கா 13:11 வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் கொண்ட ஒரு பெண் அங்கே இருந்தாங்க, இருந்தாள். போதும்,
இந்த சம்பவம் நமக்கு தெரியுமே, சண்டே கிளாஸ்லேருந்து படிச்சிருக்கோமே. ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. 18 வருஷம் அந்த அம்மா வந்து கூன் விழுந்து எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனியாக அவங்க வந்தாங்க, சர்ச்சுக்கு வந்தாங்க. தற்செயலாக 18 வருஷமாக வந்துக்கிட்டு இருந்தாங்களா தெரியாது. தற்செயலாக அன்னைக்கு இயேசுநாதர் வந்துட்டார் பிரசிங்க. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, அந்த அம்மாவை வர சொல்லி, மகளே இங்கே வா அப்படின்னு சொல்லி அவள் மேல் கை வைத்து அந்த அம்மாவை சுகமாக்கி விட்டார். அந்த அம்மா குனிஞ்சிக்கிட்டே வந்தாங்க, மகிழ்ச்சியாக நிமிர்ந்துக்கிட்டே போகிறாங்க. நிறைய நேரங்களில் நம்ம சர்ச்சுக்கு வரமாட்டோம் சண்டே. என்னென்னு கேட்டால் பிள்ளைக்கு சோமில் 2 வயசு தான் ஆகுது, 3 வயசு தான் ஆகுது, திடீர்னு காலையிலே வாமிட் பண்ணிட்டா. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, லோக்கல் டாக்டரும் ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டார். அதான் பஸ் ஏறி நாங்கள் கைக்குளம் போயிட்டு வந்துடலான்ட்டு போனேன். எங்கள் அதுக்குள்ளே சர்ச்சு முடிஞ்சிருச்சு. டாக்டர் அங்கே கூட்டம் கிளினிக்கில் ஏதோ ஒரு காரியம் சம்திங். நான் டாக்டர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லலை, வியாதிக்கு ஊசி போடக்கூடாதுன்னு சொல்லலை, மருந்து எடுக்கக்கூடாதுங்கிற சத்தியத்தெல்லாம் அதெல்லாம் போய் அதெல்லாம் நான் பேசுகிறதில்ல. ஆனால் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாமிட் பண்ணிட்டா, பிள்ளை கொஞ்சம் முடியாமல் தான் இருக்கா. ஆனால் நீங்கள் ஒரு காரியம் இனிமே செய்து பாருங்களேன். சர்ச்சைக்கு கொண்டுருக்கு, அந்த பிள்ளைய ஒரு படுக்கையை விரித்து படுக்க போட்டுருங்க. அது படுத்தே கிடக்கட்டும். கூட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடுறோமே. முடித்த பிறகு நீங்கள் எடுத்துக்கிட்டு நேராக திருநெல்வேலி போங்க, தூத்துக்குடி போங்க, ஏன் லண்டனுக்கே போங்களேன் வைத்தியத்துக்கு எங்கே. ஆனால் நீங்கள் அப்படி கொண்டு வந்து படுக்க போட்டிங்கன்னா முடிக்கவும் அந்த பிள்ளை எந்திரிச்சு உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுவோம். இது குணமாக்குற மையம். ஒவ்வொரு சர்ச்சும் ஒரு பெதஸ்தா குளம். உங்களுக்கு தெரியுமா? நான் அற்புதம் பெற்றிருக்கிறேன். நான் பிரசங்கியாராக போயிருந்தேன். பயங்கரமான பல்லுவலி அன்னைக்கு. சரி கொஞ்சம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சொல்லி உட்காந்துருக்கிறேன். பிரசங்க நேரம் வர வர பல்லுவலி திடீர்னு ஏற ஆரம்பிச்சிட்டு. பல்லுவலி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருக்கும் பல்லுவலியும் வயிற்று வலியும் சகிக்கவே முடியாது. அப்போ நான் உள்ள மட்டும் தூச்சிக்கிட்டே இருக்கு, ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ணணுமே இப்படி பல்லு வலிக்குதேன்னு. ஆனால் பல்வலியோடு தான் வந்து நின்னேன். அப்படியே எனக்கு ஒரு பக்கம் அழுக, வலியோடு தாங்க பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணும்போது வலி தெரில, அதாவது அதை கவனிக்கலை. பிரசங்கத்திலே கவனமாக இருந்ததுனால வலி அதே தான். முடிச்ச உடனே நற்கர்னேன். எல்லாரும் போல் நானும் போய் என்ன செய்தேன், நற்கரை எடுக்க போனேன். பாருங்க, அந்த அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் நான் உட்கொண்டு இடத்துல வந்து உட்காடுறேன். பல்லு வலி போச்சுங்க. நீ வரைக்கும் வலிக்கலை. நம்ம எல்லாத்தையுமே சதகாச்சரணம். ஒரு சின்ன வேஃபர் தானே தர்றாங்க, ஒரு சின்ன திராட்சை ரசம், அது பல்ப், அதாவது கெமிக்கல் தான், அதெல்லாம் தர்றாங்க. அப்படி நம்ம அதை ஒரு சடங்காச்சாரமாக எடுத்ததுனாலே என்னவோ நம்ம சுகமாகாமல் இருக்கமா எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஆலயம் என்பது சுகமளிக்கிற ஒரு ஸ்தலம். நீங்கள் இதை விட்டுட்டு அங்கே போனால் சுகமாகும், புளியம்பட்டி போனால் சுகமாகும், வேளாங்கண்ணி போனால் சுகமாகும்னு போனீங்கன்னா அது ஒரு நாள் ஆகாது. உள்ளூர்லேயே ஒரு பெதஸ்தா குளத்தை ஆண்டவர் வச்சுருக்காரு, ஞாயிறு ஆராதனை. இங்கே வந்து உங்களுடைய வலி வேதனை, ஆண்டவரே 2 நாளாக இந்த கை நரம்பு எனக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது, ஒரு 2 நாள் அந்த இடுப்பில் ஒரு மாதிரி வலிக்கு என்னன்னு சொல்ல தெரில, ஏசப்பாட்ட சொல்லுங்க. டாக்டர்கிட்ட போனால் எவ்வளோ விலாவாரியாக பேசுறிய, இவரும் பரம வைத்தியர் தான், இவர்கிட்ட சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் நம்மை சுகமாக்கி அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால், எல்லாரும் ஜெபணுமா? அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சுகமளிக்கிற கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. ஒரு குளம் கலக்கப்படும் பொழுது இங்கே இறங்குகிறவர் யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் அவன் சுகமடைவான் என்று சொன்னாங்களே, அன்றைக்கு ஒருத்தர் சுகமடைந்தார்கள். ஆனால் இன்று இந்த ஆலயத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாரையும் சுகமாக்க போகிறார். தேவை உள்ள அத்தனை பேரையும் சுகமாக்க போகிறார். வியாதி உள்ள அத்தனை பேரையும் சுகமாக்க போகிறார். நன்றி ஆண்டவர். எல்லார் கண்களை மூடி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில், சாபமான சிலுவையில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே எல்லாருமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே. அல்லேலூயா, ஆரோக்கியம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகள், பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள், சுகவீனங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகள், எத்தனை வருஷமானாலும் இது தீராது என்ற வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், டாக்டர் சொல்லிட்டாரு இதுக்கு மருந்தே கிடையாதான், ஆனா வாழ்நாள் முழு மாத்திரை போடணுமா அப்படின்னு சொல்ற வியாதிகள் எதுவானாலும் ஆண்டவரே தகப்பனே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம், இஸ்ரவேல் பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுகமாக்கி இந்த ஆலயத்தை விட்டு அனுப்புங்கப்பா. எங்களுடைய பலவீனங்கள் மாறட்டும் ஐயா, எங்களுடைய மூட்டுகளிலே வருகிற வலிகள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சின்ன சின்ன பலவீனங்களை எல்லாம் நீர் சுகமாக்கி அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காய் நன்றி ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.